நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு அற்புதமான கால நேரம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே வக்ரகதியில் இருக்கிறார். ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனியால் தான் பிரச்சனை. உண்மையிலேயே தனுசு ராசி என்பர்களே அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களை பிரச்சனை பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அவரும் இந்த தனுசு ராசியை பார்த்தாங்க, 11வது பார்வையாக பார்த்தாங்க. அப்போது ஒரு பக்கம் சனியுடைய பார்வை, இன்னொரு பக்கம் ராகுவுடைய பார்வை. இந்த சனி ராகு இந்த 2 பேரும் பார்த்த காரணத்தினாலே மிகப்பெரிய சிக்கல்கள். தனுசு ராசி அவர் முன்னாடி யார் போய் நின்னாலும் எதிர்த்து நிற்கிறவங்க காலியாகிடுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல நல்ல ஜாதகர்கள் கூட ஒரு வாலி என்ன கதியாகிறான்னு நமக்கு தான் தெரியும். அதை போல் தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் அடுத்து எல்லாம் வெற்றி பெற்று வந்திருப்பீர்கள். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி அந்த தொழில் தடைகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே, அதெல்லாம் சரி செய்ய முடியும். கவலை வேண்டாம். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அமையும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி.